ஸ்ரீனிவாசன், அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார்கள். திமுக கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கை அந்த கட்சியில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சியாக அதிமுகவோ அல்லது பாஜகவோ வைக்கக்கூடிய விமர்சனம் குடும்ப வாரிசு அரசியலை முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறதாகத்தான் துணை முதலமைச்சரான நாளிலிருந்து, அவர் அமைச்சரான நாளிலிருந்து வைக்கப்படுகிற ஒரே விமர்சனம். அந்த விமர்சனம் இன்னும் உயிர்ப்போட இருக்கிறதா பார்க்குறீங்களா? மக்கள் அதை நிராகரிக்கலையா, இல்லை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள்னு பார்க்குறீங்க? நியூஸ் 7 கேள்வி நேரம் அவைக்கும் நெறியாளருக்கும் பணிவான வணக்கம். அதாவது கவிதைக்கு பொய்யழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கவிஞர் கவிஞர் ஐயா வைரமுத்து ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாவை ஊமை காட்டுறார். தம்பி வா, தலைமை ஏற்க வா அப்படின்ற ஒரு கற்பனை மிகுதியால அவர் பேசியிருக்கிறாரு. அதையே நியூஸ் 7 தலைப்பா வச்சிருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில. அதாவது தம்பி வா, தலைமை ஏற்கவான்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தம்பிகளை தான் அழைத்தார். இடரிலும் இழிவிலும் இருள்படாமல் மக்கள் போற்றப்பட வேண்டும், வாழ வேண்டும். அதற்காக தொடராய் அறிவாளிகள் தோன்றிடத்தான் வேண்டும். தம்பி வா, தலைமை ஏற்கவான்னு ஐயா நெடுஞ்செழியனை கூப்பிட்டார். வேற திமுக குடும்பத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கூப்பிடல. ஆனா இட்டுக்கட்டி ஊடக வெளிச்சத்தாலும் பத்திரிகையாலும் ஒருவரை தலைவரா தமிழக மக்கள் முன்னாடி திணிக்கிற முயற்சியை தான் திமுக தொடர்ந்து செய்யுது. அதாவது இதுல எந்த ஒரு சிறப்பு இல்லை. ஒரு அதிகார பகிர்வு, முதலமைச்சரோட அதிகார பகிர்வை பகிர்ந்து கொண்ட ஒரு துணை முதலமைச்சர், அவ்வளவுதான். இந்தியா முழுவதும் தலைவர்கள் அந்தந்த கட்சி தேர்ந்தெடுக்குது. அந்தந்த கட்சிக்குள்ள அது பிரச்சனை இல்லை அப்படிங்கும் பொழுது அதை ஏன் நாம இட்டு கட்டி திணிக்கிறதா பார்க்கணும்? அந்த கட்சி அவரை தேர்ந்தெடுத்துருச்சு, அவ்வளவுதான். அப்படித்தானே பார்க்கணும். இந்தியால 14 மாநிலங்கள்ல துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க. இந்த துணை முதலமைச்சருக்கும் துணை பிரதமருக்கும் இந்த என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு நீதிமன்றம் வரையும் போயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதாவது முதலமைச்சருடைய அதிகார பகிர்வை பகிர்ந்துக்கிறது மட்டும்தான். துணை முதலமைச்சருக்கென்று எதுவும் இல்லை. ஒரு அமைச்சருக்கான அந்த அடிப்படை தான் ஒரு துணை முதலமைச்சருக்கு. ஆனா தலைவருடைய பையன் முதலமைச்சரோட பையன்ற அந்த அடிப்படையில மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்குது. அப்ப நாங்க தமிழக மக்கள் என்ன கேட்கிறாங்க? நீங்க சாவியே காமிச்சீங்க, நீட்டுக்கு என்கிட்ட சாவி இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு செங்கலை வச்சு எய்ம்ஸ் வந்துரும்னு சொன்னீங்க. அப்ப துவக்கமே ஏமாற்றமாகத்தான், ஏமாற்றப்படுகின்ற நோக்கத்தில் தான் நீங்க அரசியலுக்குள்ளே எய்ம்ஸுக்கு ஒருபோதும் அவங்க செங்கலை காமிச்சு எய்ம்ஸ் வந்துரும்னு சொல்ல, எங்க வந்துரும்னு சொன்ன எய்ம்ஸ்ன்னு தான் கேட்டாங்க. வந்துரும்னு சொன்னீங்க, ஒரு செங்கல் தான் வச்சாங்க, அந்த செங்கலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், திரும்பி எப்ப வேணும்னு சொல்லுங்க, நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வாக்குறுதிகள்ல திமுக எந்த அளவு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அப்போ இவர் வந்ததற்கு பிறகு, துணை முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இந்த 3.5 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல என்ன ஒரு அதிசயம் நடந்துருச்சு, என்ன ஒரு மாற்றம் தமிழக மக்களுக்கு கிடைச்சிருக்கு? ஒண்ணும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா வடிவேல் ஒரு படத்துல ஓடி போய் பணம் இருக்கிற மாதிரியே உடையாந்தியடாங்கிறப்ப பையன் திறந்து காட்டுவாரு. ஒண்ணும் இல்லைன்னு. அதேதான் தமிழ்நாட்டுடைய நிலவரம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்குது, மருத்துவம் சீர்கேடு தலைவிரிச்சு ஆடுது, மக்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, விலைவாசி உயர்வு, எதையும் இந்த திமுக அரசு மாற்றல. அப்ப தமிழக மக்கள் வஞ்சித்து மிகப்பெரிய ஒரு மோசமான வானிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது திமுகவினுடைய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக ஊடக வெளிச்சத்தாலும் பத்திரிகையாலும் தன்னை தலைவராக திணிக்கப்படுகின்ற ஒரு தலைவரை அப்படித்தான் தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. ஒரு கம்பாரிசனுக்காக நான் அதை எடுத்துட்டு வரேன். அதாவது நேற்று முன்தினம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, எல்லா கால்வாய்கள்லையும் தண்ணீர் தேங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னையில் போய் துணை முதலமைச்சர் நள்ளிரவில் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. இதற்கு முன்பு மழை பெய்துட்டு இருக்கும்போது வேளச்சேரியில் போய் ஆய்வு பண்ணுறாரு. கள்ளக்குறிச்சியில் அவல மரண ஓலங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல போய் நின்று அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அமைச்சர் வாக்குறுதி கொடுக்குறாரு, வேலு இந்த பிரச்சனையை சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு கத்தி குத்து நடக்கும்போது அந்த இடத்துக்கு போய் அடுத்த 1 மணி நேரத்தில் துணை முதலமைச்சர் நிற்கிறாரு. இப்படி பிரச்சனை நடக்கிற, நீங்க எதெல்லாம் சுட்டி காண்பிக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளை கடந்து போகல, அது நடக்கலன்னு எங்கேயும் பேசல, அதை அவர் அட்ரஸ் பண்றாரு இல்லையா? அப்படின்னு நீங்க பார்க்கலையா? அத இல்ல இது சாதனையா?
ஏங்க ஒரு உளவுத்துறை வந்து இன்னைக்கு வந்து முற்றிலும் முடங்கப்பட்டு, அதாவது ஒரு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாம ஒரு நிர்வாகம், அந்த மோசமான நிகழ்வு நடந்ததற்கு பிறகு ஒரு அமைச்சர் போய் பார்க்கிறது கடமைங்க. இது வந்து எல்லா அரசாலும் செய்யப்படுகிற சாதாரண ஒரு அவசியமான முக்கியமான கடமை. அந்த கடமையை தான் அவர் செஞ்சிருக்கிறாரே தவிர இதுல என்ன சிறப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? இப்ப நீங்க வந்து திமுகவும் அண்ணா திமுகவிற்கும் உள்ள வேறுபாடுகளை நண்பர்கள்லாம் பேசினாங்க. ஐயா ஜென்ராம் ஐயா கூட இப்படி பேசுறாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ஒரு சிறந்த பத்திரிகையாளர், சிறந்த ஒரு மதிநுட்பவாதி, அவர் பேசுறாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க அண்ணா திமுகல தம்பி அமிர்தசன் பேசினார் பாத்தீங்களா? புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் முதலமைச்சருக்கு பிறகு இடைக்கால முதலமைச்சராக அன்னை ஜானகி, அதற்கு பிறகு இங்க அண்ணன் ஓபிஎஸ், அதற்கு பிறகு கோவை கொங்கு மண்டலத்திலே அண்ணன் எடப்பாடியார், இப்படி பல்வேறு மாவட்டங்களில அதிமுக தொண்டர்கள். நீங்க சொல்ற இந்த முதலமைச்சர்கள் யாராவது சுமூகமா தேர்வு செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்களா? கட்சியால எல்லாராலும் ஏகோபித்த ஆதரவை பெற்று வந்திருக்கிறாங்களா? இல்ல, அது இன்று வரை பிரச்சனைக்கும் சர்ச்சைக்கு உரியதா இருக்கு. ஆனா நீங்க அந்த கட்சியை பார்த்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அங்க பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் தேர்வு செஞ்ச போதோ அல்லது அவரை கட்சிய செயல் தலைவராக அன்றைக்கு தலைவராக இருந்த அவர்களுடைய கட்சி தலைவர் தேர்வு செய்த போதோ அந்த கட்சிக்குள்ள எந்த சலனமுமே ஏற்படல. இன்னும் குடும்பத்தில் ஏற்பட்ட சலனங்கள் கூட அதுக்கு பிறகு மௌனமாகிவிட்டன. ஆனா நாங்க ஜனநாயக பூர்வமா இருக்கிறோம், எங்களால் இந்த கட்சியில இத்தனை முதலமைச்சர்களை கொண்டு வந்திருக்கோம், ஆனால் இத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் அது ஏகோபித்த கட்சி ஆதரவோட வந்திருக்கானா? உங்களுடைய பதில் என்ன? அதாவது அதிமுக உட்கட்சி சண்டை வந்து இயல்பான ஜனநாயகம், இயற்கையான ஜனநாயகம், அதுல வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா காலத்திலேயே கருணாநிதியினுடைய அந்த உச்சக்கட்ட அரசியல அண்ணாவே வெறுத்து போயிருக்கிறார். நீங்க வரலாறை திரும்பி பார்க்கணும். அவர் எங்கயா சொல்லி இருக்கிறாரா நான் வெறுத்து போயிருக்கேன்னு? இல்ல, அததான் நான் வரலாறு சொல்றேன். நீங்க எழுதாதீங்க, உட்கார்ந்து ராயப்பேட்டையில எழுத வரலாறுல அண்ணாவுடைய வரலாறு கிடையாது. அந்த வரலாறை நான் இப்ப பேசி திரும்ப நான் போய் இன்னொரு புக்கை தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது இல்ல. சம்பத் வந்து ஐயா சம்பத் வந்து மதியனையும் ஐயா கருணாநிதி தென்னரசுவையும் ஆதரித்து பொதுச்செயலாளர் தேர்வு 1960 நடந்தது அண்ணா இருக்கிறப்பயே. தொகுப்புரை எடப்பாடி பழனிசாமியா? தொகுப்புரை எடப்பாடி பழனிசாமியா? நம்ம சம்பத் காலத்துக்கெல்லாம் போக வேணாம். நாம இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியாக இருக்கக்கூடியவர், எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இவர்கள் காலத்துக்கே பேசுவோம். இவர்கள் காலத்தில் களத்துல யார் அதிகமா நிக்கிறா? களத்துல யார் நிக்கிறா? நான் வரேன். யார் அதிகமா நிக்கிறா? இன்னைக்கும் நீங்க இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரியில இருந்து கோட்டை வரையும் இருக்கிற அவதிப்படுற மக்கள்கிட்ட போய் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பேரை சொல்லி பாருங்க. அப்ப யார் அதிமுக களத்துல நிக்கிறாங்க, எந்த பொதுச்செயலாளர் களத்துல நிக்கிறாங்க, திமுக முதலமைச்சரும் திமுகவுடைய அரசியல்வாதிகள் யார் வர்றாங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பொய்யான தோற்றத்தை திமுக திட்டமிட்டு பரப்புகிறது. ஒரு பொய்யான ஒரு தலைவரை திமுக நீங்க சொல்றீங்க. அதாவது இன்னைக்கு துணை முதலமைச்சர் விமர்சனம் வைக்கிறார்ல, கள ஆய்வு நடத்துறது வந்து கலவர ஆய்வா இருக்குது, நாம தான் அடுத்த முறை வெற்றி பெற போறோம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, களம் வந்து சிறப்பா இருக்குது. களத்துல சிறப்பா இருக்கிறதுனாலதான் உட்கட்சி சண்டை வருது. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, தோழர்கள் சரி பண்ணிட்டாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா திமுக அப்படி இல்ல. திமுக நீர் பூத்த நெருப்பா இருக்கு. இல்ல, ஒன்னே ஒண்ணு என்னை பேச விட்டுருங்க. ஒரு துணை முதலமைச்சர் பதவின்ற நோக்கமே எதுக்குன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் அல்லது ஏதாவது பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக அந்த பதவியை கொடுத்து அழகு பார்ப்பாங்க. இதுதான் உலக வழக்கம். ஆனா பாத்தீங்கன்னா அரசியல் வரலாற்றுல சிறப்பு அமுதரசன் ரொம்ப சுருக்கமா இல்ல, அதாவது இந்த ஒரு கமலஹாசனுடைய திரைப்படத்துல அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு மண்டையில இருந்து ரத்தம் விழுவும், தலப்பா கட்டிருப்பாங்க, காவல்துறை வந்து என்ன பண்ணல நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருடைய விமர்சனம். ஒரு சினிமா போர்ஷன் எடுத்துக்கிட்டு வந்து அதாவது என்னன்னா கேள்வி நேரத்துக்கு கண்டென்ட் ஆக்க ட்ரை பண்றீங்க. அவர் இப்ப ஒரு போர்ஷன் சொன்னாரு, நீங்க ஒரு போர்ஷன் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், திட்டமிட்ட பிம்பம், பொய்யான திணிப்பு, வரலாற்று திரிவு, வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷேரிங் தான். சரி, இதெல்லாம் இவ்வளவுதானே? எதுக்காக அதிமுக பார்த்து வயிறு எரியுது? எதற்காக எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு? சரி, இன்னும் சொல்றேன், அடுத்த முறை 7வது முறை திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் அப்படின்னு நாங்க சொல்லல. எங்களை விட உறுதியாக யார் சொல்றாங்கன்னா
அதிமுகவினுடைய கலாய்வுல இருக்கக்கூடிய பேசுவோம். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய சீனியர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. பேசுவோம், மக்கள் பேசுவோம். களத்துல திமுக தான் இருக்குது, 2026 தேர்தல்ல திமுக தான் வரப்போகுதுன்னு அதிமுகவே சொல்லுது. பேசுவோம். இந்த நிலையை ஏற்படுத்தி அந்த விதையை விதைச்சிருக்கிறதா பேசலாம், உதயநிதி ஸ்டாலின் பேசலாம். அவருடைய சிறப்பு.